இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று புதிய மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரை அந்தந்த பகுதிக்கு சென்றடைந்துள்ளன. காலை 9 மணி வரை பாராளுமன்ற வீதியை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம். காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை நுகைகோடையை சேர்ந்த சில பகுதிகளில் நீர்வெட்டு. வறட்சியினால் சுமார் 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை நீர்கொழும்பு, ஸ்லாபம், புத்தளம், அனுராதபுரம், வவுனியா ஊடாக கிளிநொச்சி வரையில் சென்றடைந்துள்ளது. களத்துறை, அம்பலாங்குடை, காளி, மாத்தரை, தங்காலை, வரவில, புத்தளம் ஊடாக அம்பாறையை மற்றொரு நிவாரண வாகன தொடரணி சென்றடைந்துள்ளது. 3வது வாகன தொடரணி பொலனறுவை நோக்கி சென்றடைந்துள்ளது. சக்தி நிவாரண யாத்திரை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். பொலனறுவையிலிருந்து அவர் இணைந்து கொள்கின்றார். மகாராஜா நிறுவனத்தின் மிகப்பெரிய மனிதநேய பணியான சக்தி திருத்தம் நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக நாம் பொலனறுவை பகுதிக்கு வந்தடைந்துள்ளோம். சுமார் 9 மாதங்களுக்கு மேலாக வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் கடந்த 3 தினங்களாக நிவாரணப் பொருட்களை சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தது. இதையடுத்து நேற்றைய தினம் காலை பிரதான அலுவலகத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையாக நாம் எமது பயணத்தை ஆரம்பித்திருந்தோம். இதன்படி நேற்றைய தினம் முழுவதும் பயணத்தில் ஈடுபட்ட நாம் இடைநடுவில் எமக்கு பாரிய வரவேற்பு கிடைக்கப்பெற்றது. அத்துடன் மக்களிடமிருந்து பல வகையான பல பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தண்ணீர் பூத்தல்கள், அதே போன்று அரிசி, பருப்பு, டின்மீன்கள் என மேலும் பல வகையான பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த பொருட்களை இன்றைய தினம் பொலனறுவை பகுதியில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். செய்திகளுக்காக ஒன்றாகலையில் இருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். இதேவேளை கிளிநொச்சியை நோக்கி சென்றுள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான தகவலோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் KM ரசூல். சக்தி சிரச நிவாரண யாத்திரை நேற்றைய தினம் காலை கிளிநொச்சிக்கான நிவாரண யாத்திரையை ஆரம்பித்தது. நேற்றைய தினம் முழுவதும் நாம் எமது நிவாரண யாத்திரை பணியை தொடர்ந்து முன்னெடுத்தோம். நேற்றைய தினம் எமது வாகன தொடரணிக்கு மக்கள் தொடர்ந்தும் ஏகோபித்த ஆதரவையும், அதே போன்று வறட்சியால் பாதிக்கப்பட்ட சொந்தங்களுக்கான நிவாரண உதவிகளையும் மனமு வழங்கி வந்தார்கள். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொந்தங்களை தேடி நாம் செல்லவிருக்கின்றோம். இன்றைய தினம் கூட எமக்கு உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நேற்றைய தினம் நாம் நள்ளிரவு வரை தொடர்ந்து மக்களின் உதவி பொருட்கள் எமக்கு கிடைத்த வண்ணம் இருந்தன. அதே போன்று நேற்று குறிப்பாக ஜாயல, பெலியகுடி, சீதுவா மற்றும் கொச்சிக்கடை, நீர்கொழும்பு, மாதம்பே, சிலாபம், புத்தளம் ஆகிய நகரங்களில் மக்கள் திரண்டு எமக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அதே போன்று அந்தந்த பகுதிகளிலும் குறிப்பாக சிறுவர்கள் கூட சில பிரதேசங்களில் இணைந்து நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் எமது நிவாரண யாத்திரையின் முக்கிய கட்டமான வறட்சியால் பாதிக்கப்பட்ட சொந்தங்களுக்கு உதவிகளை வழங்குவதாகும். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு செயலக அதிகாரிகளோடு இணைந்து அந்த பணியை நாம் சிறப்பாக முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்காக சக்தி சிரச யாத்திரை குழுவின் கிளிநொச்சிக்கான குழுவிலிருந்து KM ரசூல். சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் அம்பாறையில் இருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஷிப்லி அகமது லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக. வணக்கம். தொலைபேசியினூடாக அவர் நேரடியாக இணைந்து கொள்கின்றார். ஆம் டில்ஷாட், நாங்கள் இந்த
கட்டங்களில் ஒரு கட்டமாக நாங்கள் அம்பாறை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். நேற்று காலி வீதியின் ஊடாக நாங்கள் வருகின்ற போது எங்களுக்கு பாதையின் இருமரங்கிலும் கிடைத்த ஒத்துழைப்புகள் காரணமாக எங்களுடைய பயணத்தை உரிய நேரத்திலே சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உதாரணமாக நாங்கள் நேற்று மாலை, அதாவது நேற்று பின்னேரம் 2:30 நாங்கள் மாத்திரையை வந்தடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் மாத்திரையை வந்தடைகின்ற போது நேற்று நள்ளிரவு 12 மணியையும் கடந்து விட்டது. அதன் பின்பு அந்த பகுதியில் இருந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாகனங்களிலே ஏற்றிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அம்பாறையை நோக்கி நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அம்பாறையில் இன்றைய தினம் நாங்கள் அம்பாறையை நோக்கி சென்று அந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடையே சேர்ப்பதற்கான சகல நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நான் அம்பலாந்தோட்டையிலிருந்து ஷிப்லி அகமது. நுகேகொடை உள்ளிட்ட சில பிரதேசங்களில் இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை 9 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. கோட்டை நீர் விநியோக கட்டமைப்பிற்கான மின் விநியோகம் தடைப்படவுள்ளமையே நீர்வெட்டுக்கான காரணம் என தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இதன் பிரகாரம் நுகேகொடை ஹைலெவல் வீதியின் நுகேகொடை சந்தி தொடக்கம் விஜயராம சந்தி வரையான பகுதி, பிட்டகோட்டை, அத்துல்கோட்டை, மரிகான, உடகாமுல்ல மற்றும் விஜயராம பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படவுள்ளது. அத்துடன் பாகொடை, நாவல வீதி, நுகைகொடை சந்தி தொடக்கம் திறந்த பல்கலைக்கழக வரையான பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளுக்குமான நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார். இந்நேரத்தில் மேலும் ஒரு உள்நாட்டு செய்தி. தமிழ் சிங்கள பாடசாலைகள் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்பட உள்ளன. 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் கடந்த மாதம் 1ஆம் தேதி மூடப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட 5 பாடசாலைகள் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் செனன் தமிழ் வித்யாலயம், கடவளை விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம், வட்டவளை தமிழ் வித்யாலயம், அதுபோல தமாலோக சிங்கள வித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் இன்று மூடப்படும் என ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் SP ராஜசேகரம் தெரிவித்துள்ளார். நாவிலப்பிட்டியில் இடம்பெறும் கண்காட்சிக்காக வருகை தந்துள்ள பாதுகாப்பு படையினர் இந்த பாடசாலைகளில் தங்கியுள்ளதனாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் விடைத்தாள் திருத்த பணிகள் இடம்பெறுவதால் ஹட்டன் புனித ஜான் பொஸ்கோ கல்லூரியின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட மாட்டாது என ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் SP ராஜசேகரம் கூறியுள்ளார். எனினும் இந்த 5 பாடசாலைகளும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக நாளை திறக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் மலையகத்தின் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் முன்னர் அறிவிக்கப்பட்டவாறு 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடம்பெற்று வருகின்ற 44 பாடசாலைகள் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்பட மாட்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி K. சூரியகுமாரன். வணக்கம். வணக்கம். மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிதிலவான மழை காணப்படும். அத்துடன் இலங்கையின் மத்திய மலை பிராந்தியங்களிலும் வட பிராந்தியங்களும் இதேபோன்று வடக்கு வடகிழக்கு கிழக்கு கரையோர கடல் பிராந்தியங்களிலும் பலமான காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அத்துடன் வங்காள விரிகுடா கடல் பகுதி காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும். இலங்கை தீவு சுற்றியுள்ள கடல் பகுதிகள் சிலவற்றில் சிறிதளவான மழை காணப்படும். அதேவேளை வங்காள விரிகுடா கடல் பகுதி சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேபோன்று மன்னா தொடக்கம் காங்கேசந்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசுவதனால் இந்த பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.
ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட் என்று பரபரப்பான கிரிக்கெட் போட்டியின் கிளைமேக்ஸை போன்ற தலைப்புடன் ஒரு படத்தை இயக்கி வருகின்றார் அறிமுக இயக்குனர் வீரா. புதுமுக நாயனான வினய் கிருஷ்ணாவும் நாயகி ஹாசிகா தத்தும் நடிக்கும் இப்படத்தில் லொல்லு சபா ஜீவா முக்கிய பாத்திரத்தில் நடிக்கின்றார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து எடுக்கப்படும் ஒரு நகைச்சுவை படம் தான் ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட். இந்த படம் தொடர்பான பார்வை எமது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் அடுத்து. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ்.